எண்ணெய் போட்டிருக்கேன். இது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு கொஞ்சம் 1/4 ஸ்பூனு ஜீரகம், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விடுவோம். வெடித்தோடனே நம்ம என்னென்ன சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ வெடிச்சிருச்சு. நான் இதில் வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போடுறேன். போட்டுட்டு அதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். அதிலே கொஞ்சம் நம்ம இப்போ பூண்டு சின்னதாக நறுக்கி ஒரு 5 பல் பூண்டு போட்டு அதை வதக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வதக்குவோம். இதை வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் இதுதான். இது கண்ணாடி பாத்திரத்தில் நம்ம போடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ கண்ணாடி பாத்திரம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இது பறித்து இப்போ நம்ம பெரிய தக்காளியாக 3 தக்காளியை நம்ம இதில் அரிஞ்சு சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். மூடி வச்சு நம்ம இதை நம்ம வேக வைப்போம். நம்ம இதை கிண்டி விட்டு இதை நம்ம மூடி வச்சு நம்ம இதை வேக வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் பச்சை கலரும் ரெட் கலருமான குடமிளகாவை வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும். இதோட வதக்கணும். இதோட வதக்கி இதுவும் ஸ்மாஷ் ஆகணும். அந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஏன்னா குடமிளகா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம இதை வேக வைப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது நல்லா வெந்திருக்கிறது தெரியும். பாருங்கள், வெந்திருக்கிறது தெரியுதா? இப்போ நம்ம மசாலையை சேர்ப்போம். இதோட நம்ம 1/2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனு நம்ம சக்தி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு நம்ம 1 டீஸ்பூனு மல்லித்தூள். இதை சேர்த்து நம்ம நல்லா கிண்டி எடுப்போம். கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைப்போம். 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது இப்போ நம்மளுக்கு எல்லாம் மிங்கிள் ஆகிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வைப்போம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா இது பண்ணி, ஏன்னா மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவணுங்களே, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம இதை வேக வைப்போம். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு மிளகா இதெல்லாம் கரெக்டாக, மிளகாத்தூள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சில பேர் மிளகா நிறைய சேர்த்துப்பீங்க, உரப்பு வேணும்பீங்க. சில பேர் மீடியமாக உரப்பு சேர்ப்பீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உரப்பெல்லாம் உங்களுக்கு தேவையானதாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் கொஞ்சமாக வெளியில் விடுது. இது கரெக்டான பதம். நம்ம இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதே போல் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள்
கொஞ்சம் புளி கூட லைட்டாக ஊற்றிக்கலாம். சாதம் மட்டும் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் புளி போட்டிங்கன்னாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து சப்பாத்தி தோசை வந்து சாப்பிட்றதுனால இதுக்கு புளி ஊற்ற வேண்டாம். இப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுதான் உங்களுக்கு நம்ம கேப்சிகம் தொக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.